அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைத்து புகழும் இறைவனுக்கே. காசா போர் நிறுத்தம் கையெழுத்தானது அல்ஹம்துலில்லாஹ். 2023 அக்டோபர் மாதம் தொடங்கி கிட்டத்தட்ட 15 மாதங்கள் பேரழிவை ஏற்படுத்திய போர் இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது. இந்த போரினால் ஏற்பட்ட நஷ்டங்களும் கஷ்டங்களும் சொல்லில் மாளாதவை. உருக்குலைந்து போன ஊர்கள், தரைமட்டமான வசிப்பிடங்கள், தனது வீடு வாசல் வாழ்வாதாரம் என அனைத்தையும் இழந்து அகதிகளாக மாற்றப்பட்ட மக்கள் கூட்டங்கள், போரின் பேரழிவு ஒரு பக்கம் இருக்க, பசி பட்டினி வறுமை ஒரு பக்கம் மக்களை வாட்டி வதக்கிய காட்சிகள் முஸ்லிம் மட்டுமல்லாமல் மனித சமுதாயத்தின் உள்ளத்தை உலுக்கி எடுத்தது. புரட்டி போடப்பட்ட பள்ளிக்கூடங்கள், இருந்த இடம் தெரியாமல் போன இறை இல்லங்கள், இன்னும் ஏன் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முதலுதவி தரக்கூட இல்லாமல் இடிந்து போன மருத்துவமனைகள், கொத்து கொத்தாக மடிந்து ஷஹீதான மக்கள், இதுவரை கிட்டத்தட்ட 48,000க்கும் மேல் மக்களை குன்று குவித்த பேரழிவு, தன் பிள்ளைகளின் சடலங்களை கைகளில் வைத்து கொண்டு கதறிய பெற்றோர்கள், ஊரெங்கும் ஒரே மரண ஓலம், துன்பம் துயரத்தால் சிரிக்க மறந்திருந்த மக்கள் மற்றும் எந்த சூழ்நிலையும் தன் போராட்டத்திலிருந்து பின்வாங்காத போராளிகளின் முகத்தில் இன்று மகிழ்ச்சி, சந்தோஷம், இன்பம், ஆனந்த கண்ணீர். இதற்கெல்லாம் காரணம் இந்த போர் நிறுத்த அறிவிப்பு. காசாவின் மக்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் ஆறுதலாலும் ஆதங்கத்தாலும் ஒரு வகையான நிம்மதியாலும் கட்டி தழுவி கண்ணீர் விடும் காட்சிகள் கண்கலங்க வைக்கின்றன. நிச்சயம் ஒரு நாள் அல்லாஹ்வின் உதவி வரும் என்று நம்பிக்கையோடு இருந்த மக்களின் முகத்தில் ஒரு விதமான நிம்மதி கலந்த வெற்றி பேரானந்தம். அல்ஹம்துலில்லாஹ். மேலும் இத்தகைய போர் மூண்டாமல் இருக்கவும், மனிதநேயம் காக்கப்படவும், இத்தகைய பேரழிவுகள் எங்கும் நிகழாமல் இருக்கவும் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து கொண்டே இருப்போம். அவனை போற்றி புகழ்ந்து கொண்டே இருப்போம். அவனுக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருப்போம் இன்ஷா அல்லாஹ். فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا.